Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. ஒரு தலைவருக்கு உண்மையிலே அவங்க தொண்டர்கள் பொதுமக்கள்லாம் அவதிப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையாக தலைவர். இப்போ சிஎம் வந்து மதுரைக்கு போனார், 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு ஃபுல்லாக ரோட் பிளாக் பண்ணி அந்த மாதிரி ஐச்சாட்டியம் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே அரசியலுக்கு வரணும். திமுகலாம் சேர்ந்து வந்தால் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் பேசுகிறாரு, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசிக்கணும். டைமே 20 நிமிஷம் கொடுத்துட்டு 20 நிமிஷத்தில் நாங்கள் எப்படி அரை மணி நேரம் பேசுவோம்? நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். விஜயனாக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் போலீஸ்க்கு பற்றாக்குறை வருமானு கேட்குறேன். மற்றவங்களுக்குலாம் கொடுக்கும். அப்போ ஒன்று அவங்களுக்குலாம் கூட்டமே வரதில்லை அப்படின்றது ஒத்துக்கோங்க. விஜயனா கூட்டம் வருது அப்படின்றது ஒத்துக்கணும். இல்லையா அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு உண்மையை சொல்லுங்கள், ஓகேங்களா? அதை விட்டுட்டு வந்து முதலமைச்சருக்கு இதெல்லாம் அவசியமா? வந்து விஜய் எங்கே போகிறாரு, அங்கே ரோடை பிளாக் பண்ணுங்கன்றது அவர் வேலை கிடையாது. பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்துக்கு போறாரு, நேற்று வீடியோ காலில் பேசினாரு. அது கூட பண்ணலையே சார், நியூஸ் வெளியே வருதுங்க. கேக்குறேன் அதை கூட பப்ளிசிட்டி பண்ணணும்னு என்ன அவசியம் சார்? இது பப்ளிசிட்டி இல்ல, இது வந்து கட்சி வேலைன்னு நான் சொல்ல வரேன். பணிகள் வேலை நடக்காமையா இவங்க 50 வருஷமா இவங்க 70 வருஷமா உருவாக்கி இந்த கட்டமைப்பை 1.5 வருஷத்துல 3 லட்சம் பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. 3 லட்சம் பேருக்கு போஸ்டிங் போட முடியுமா இன்னைக்கு டேட்டுக்கு? திமுகவில் நினைச்சா அப்படி 1.5 வருஷத்துல வந்ததுக்கு எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு அப்படின்ற விஷயம். ஒரு மாநாட்டில் நான் 34 நிமிஷம் பேசினதுல கச்சத்தீவை மீட்டு கொடுங்க மோடிஜின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இலங்கையில் இருக்கிற மந்திரிங்க பேசி அதுக்கப்புறம் இலங்கை அதிபரே அந்த கச்சத்தீவுக்கு வந்து இலங்கை கச்சத்தீவை தர முடியாதுன்னு சொல்றாருன்னா அவரோட பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி சார், இந்த மாவட்ட செயலாளர் போனாருன்னு ஏதாவது நியூஸ் உங்களால் காட்டுங்க சார். சொல்லுங்க. இல்ல சார், நீங்க தான் காட்டுங்க சார். இந்த மாவட்ட செயலாளர் தாவேகா மாவட்ட செயலாளர் எஸ்பியை போய் சந்தித்தார், மாவட்ட ஆட்சியரை போய் சந்தித்தார். கூட்டம் நடக்குதுல எப்படி பர்மிஷன் வாங்க நடக்குதா? எல்லாமே பர்மிஷன் வாங்க நடக்குது. அப்ப அதெல்லாம் யார் பர்மிஷன் வாங்குறது சார்? அதை தான் நான் சொல்றேன். கட்சியில் அவர் மட்டும் தான் இருக்காரா? மாவட்ட செயலாளர் என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து ட்ரிப்பு போகிறதா சொல்லியிருக்காங்க, பொலிட்டிக்கல் ட்ரிப் போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து செப்டம்பர் 13லேருந்து டிசம்பர் 20 வரை எங்க திருச்சியில் ஆரம்பிக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 102 நாள் நீங்கள் போன இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க. ஆனால் வெறும் 15 நாள் தான் சார். அது சாட்டர்டே தான். அது என்னமோ தெரியல, நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. ஸ்கூல் அன்றைக்கி லீவாக இருக்கும், ஸ்கூல் பசங்களாம் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கலாச்சிருந்தாங்க. யாருன்னு உங்களுக்கும் தெரியும். நான் வந்து வேற பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை. ஒரு தலைவருக்கு உண்மையிலே அவங்க தொண்டர்கள் பொதுமக்கள்லாம் அவதிப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான தலைவர். இப்போ சிஎம் வந்து மதுரைக்கு போனார், 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு ஃபுல்லாக ரோட் பிளாக் பண்ணி அந்த மாதிரி ஐச்சாட்டியம் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே அரசியலுக்கு வரல. நம்ம வந்து நியாயமான அரசியல் பண்ணுறது தான். அவங்க எப்படி சார் அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க? அது பேர் தான் ஐச்சாட்டியம். அவங்களும் ரோட் ஷோ போகிறாங்க, மக்கள் வந்து பார்க்குறாங்க, கை கொடுக்குறாங்க. அந்த ரோடை பிளாக் பண்ணுறது வேற. அந்த ரோட்லேயும் ஒரு சைடு பிளாக் பண்ணிட்டு இன்னொரு சைடு மக்களை விடணும். அதுதான் உண்மையான வழி, ஓகேங்களா? அதை விட்டு சுற்றி இருக்கிற 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்குறன்ற பேரில் எல்லாத்தையும் அவருக்கு பாதுகாப்பு தரணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவ்வளோ கன்சர்ன்ஸ் இருக்குல்ல. அப்புறம் அதை மீறி நடக்குதுல்ல, 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடக்குதுல்ல, அவருக்கு கொடுக்குறாங்க, நமக்கு கொடுக்க மறுக்கிறாங்க, ஓகேங்களா? ஏன் மறுக்கிறாங்கன்ற வார்த்தையை சொல்கிறேன்னா, நம்ம இன்னைக்கு கேட்டோம், 15 கேட்டோம், அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கி ஆரம்பிப்போம், மக்கள்கிட்ட போகணுன்ட்டு. அப்புறம் 17 15 முடியாதுன்ட்டாங்க. சரி 17 கொடுங்க கேட்டால் 17 முடியாதுன்னு 13 பண்ணிக்கோங்கன்னாங்க. சரி ஓகே 13 பண்ணுறோன்னு. இப்போது அவங்க கொடுத்த டேட்டு 13 சனிக்கிழமை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி 13 பண்ணுறோன்னு சொல்லிட்டு சரி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசுறதுக்காக ஒரு டைம் கேட்டது. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் முடியாதுன்னு. அப்புறம் காந்தி மார்க்கெட்டில் பண்ணுங்கன்னாங்க. சரிங்க காந்தி மார்க்கெட்டில் பண்ணிக்கிறோன்னு. மறுபடியும் காந்தி மார்க்கெட்டில் பண்ணக்கூடாதுன்னாங்க, இல்லைங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ விவாதங்கள்லாம் போயிட்டு நிபந்தனைகளோட காந்தி மார்க்கெட்டில் பண்ணலாம். என்ன நிபந்தனைனா 20 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது. இப்போ இந்த கட்டளைகள்லாம் விடுறது யாரு, நிபந்தனைகள் விற்கிறது யாரு? போலீஸ். போலீஸ் மூலியமா ஆளுங்கட்சி, ஓகேங்களா? ஆனா என்ன உங்க இது இல்லையா சார் நிபந்தனையா சார்? அது அதெல்லாம் நிபந்தனைகளுக்கு போலீஸ்க்கு கிட்ட வந்திருக்க நிபந்தனைகள். இதை விட ஹைலைட்லாம் இருக்கு, நான் சொல்றேன். இல்லை இப்போ ஆனால் என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, திமுகலாம் சேர்ந்து வந்தால் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் பேசுகிறாரு, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசிக்கணும். டைமே 20 நிமிஷம் கொடுத்துட்டு 20 நிமிஷத்தில் நாங்கள் எப்படி அரை மணி நேரம் பேசுவோம்? நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே. இங்கே நாங்கள் வந்து இதுதான் நடந்தது. ஆர்ப்பாட்டத்துக்கும் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை, அவங்களா நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க.
ஓகேங்களா? அப்படிதான் அரசு தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதம். சார் அரசு தரப்புல நிறைய சொல்லலாம் சார். உங்களுக்கு ஒரு உரிமை வேணும்ன்றப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம்ல. நீதிமன்றம் போறதெல்லாம் வந்து அப்புறம், ஓகேங்களா? முதல்ல ஏன் நீதிமன்றம் போகணும்னு கேட்குறேன். இப்போ உதயநிதி நேற்று கிளம்பினாரு, உதய் ப்ரோ, அவருக்கு என்ன எந்த இடத்துல போய் பர்மிஷன் வாங்கினா? நீதிமன்றம் போய் பர்மிஷன் வாங்கினாரா? எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க சார்? அவங்க அதிகாரம் இருக்கு, அவங்க என்ன அதிகாரம் தான் துஷ்பிரயோகம் பண்ணலாமா? துஷ்பிரயோகம் கிடையாது. அது எப்படி எந்த வகையில சார் துஷ்பிரயோகம் கிடையாது? எல்லா அதாவது எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அவங்க அது வந்து அட்வான்டேஜ் எடுத்து தான் செய்வாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செய்வன்றத அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அது பேர் என்னங்க சாமி? அது பேர் தான் மன்னர் ஆட்சி, அது பேர் தான் சர்வாதிகாரம்ன்றது. அவங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம்னா என்ன அர்த்தம்? ஜனநாயகம் தானே இது. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வச்சிருக்காங்க. அவங்க சுற்றுப்பயணம் போறது அது இத்தனைக்கும் எல்லா நாளுமே, அவங்கள 234 தொகுதிக்கு எல்லா நாளுமே போறதுக்கு எந்த பிளானுமே கிடையாது. காஞ்சிபுரத்துல ஆரம்பிக்கிறோம். ஒரு ஆணவ கொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் நீங்க சுப்ரீம் கோர்ட் போறீங்க, இங்க இருக்க ஒரு ஹை கோர்ட்டுக்கு உங்க உரிமைக்காக போக மாட்டீங்களா? எங்க உரிமைக்கு நாங்க எங்கெங்கெல்லாம் குரல் கொடுக்கணும், எந்தத்துக்கு போகணுமோ அங்க போயின்னு தான் இருக்கும். இப்போ இதே போலீஸ் வந்து நான் முடியாது நாளைக்கு மறுபடியும் சொல்லும் போது நான் கோர்ட்டுக்கு போன சிச்சுவேஷன் வரும். நேற்று டிஜிபிக்கு போகணும். டிஜிபியை பார்த்ததுக்கு அப்புறம் நகுந்தது சில சிச்சுவேஷன். அந்த டிஜிபியை பார்க்கும்போது டென்டேட்டிவா எல்லா டேட்ஸும் கொடுக்க சொன்னனால தான் வந்து டேட்டை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? எல்லா நீங்கள் சொன்ன 15 நாள் கணக்கு வருது. அது ஆக்சுவல் பிளானு ஒரு வாரத்துக்கு இந்த நம்ம ஃபேஸுன்றது பிளானு அப்படி தான் பிளான் பண்ணப்பட்டது. நீங்கள் ஸ்கூல் பசங்க இருக்கிறாங்க, காலேஜ் இருக்குது, எல்லாரும் சுற்றுப்பயணம் போகிறாங்க, அவ்வளோ போலீஸ் பந்தோபஸ்தான் கொடுக்க முடியாதுன்னு. விஜயனாக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் போலீஸ்க்கு பற்றாக்குறை வருமானு கேட்குறேன். மற்றவங்களுக்குலாம் கொடுக்கும். அப்போ ஒன்று அவங்களுக்குலாம் கூட்டமே வரதில்லை அப்படின்றது ஒத்துக்கோங்க. விஜயனா கூட்டம் வருது அப்படின்றது ஒத்துக்கணும். இல்லையா அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு உண்மையை சொல்லுங்கள். ஓகேங்களா? அதை விட்டுட்டு வந்து முதலமைச்சருக்கு இதெல்லாம் அவசியமா? வந்து விஜய் எங்கே போகிறாரு, அங்கே ரோடை பிளாக் பண்ணுங்கன்றது அவர் வேலை கிடையாது. ஓகேங்களா? உதய் ப்ரோவை கூல் பண்ணுறதுக்காக அந்த மாவட்டத்தில் இருக்கிற அன்பில் மகேஷா இருக்கட்டும், இல்லை கே நிர்வான்னு தெரியல, யார் இதை செய்கிறாங்க நமக்கு தெரியல. நடக்குது, ஆனால் நடக்கிறது கண்ணதுக்கு தெரியுது. ஓகேங்களா? இதெல்லாம் மறைச்சிட்டு மக்கள்கிட்ட என்ன நரேட்டிவ் செட் பண்ணுவோம்? வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் வந்தா கால் மணி நேரம் தான் பேசுறாரு. வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் இல்லை சார், வீக்கெண்ட் பொலிட்டிஷியன்றாங்க சார் நிறைய பேர். வீக்கெண்ட் ஓகேங்களா? எலெக்ஷன் முடியும் போது தெரியும் சாமி யார் வீக்கெண்டு பொலிட்டிஷியன், வீக் ஆக போகிற பொலிட்டிஷியனா எலெக்ஷன் முடியும் போது தெரியும். இன்னும் பிரச்சாரத்துக்கே கிளம்பலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்பயே எல்லாரும் 20% சொல்கிறாங்க. இந்த 20% வாக்கு தான் திமுகக்கும் அதிமுகக்கும் கோர் ஓட்டு. அவ்வளோதான் அவங்களோட கோர் ஓட்டும். நீங்கள் விஜயநாயிட்ட அது இருக்குது. ஓகேங்களா? இன்னும் பிரச்சாரம் இருக்குது, இன்னும் கூட்டணி கணக்குகள் இருக்குது, ஸ்விங்கிங் ஓட்ஸ் இருக்குது, மக்களோட முடிவு இருக்குது. தெரியும் யார் வீக்காக போகிறாங்க, யார் ஸ்ட்ராங்காக போகிறாங்கன்ட்டு. அண்ணாமலை அவர்கள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஒரு லெசன் எடுத்திருக்காரு. நீ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் வந்து அது ஒரு சனிக்கிழமை தான் வராரு. அதாவது திரு விஜய் அவர்கள் வாரம் முழுக்க நீங்க மக்களை போய் சந்திக்கணும், அவங்க தான் ஒரு அரசியல்வாதி, அவங்க தான் ஒரு அரசியல் தலைவர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நடுவில் திடீர்னு ஃபிளைட்ல ஏறி போவாரு, எங்கேயும் வேற எங்கெல்லாம் போயிட்டு கூட வருவாரு. தொடர்ச்சியாக பிரயாணம் பண்ணியிருந்தாரு கிடையாது. கட்சி விஷயமா அவங்க போவாங்க சார். நடுவில் பிரேக் எடுத்து தாங்க போயிட்டு இருந்தாரு. விஜய் அவர்கள் என்ன சார் கட்சி விஷயமா எங்க சார் வந்தார்? கடைசியா மாநாட்டுக்கு வந்தாரு. உங்களுக்கும் தெரியும். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுமோ? தேவராஜ் வந்து என் கட்சி வேலை பார்க்க போறேன், பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கணுமா? அது கூட வேணாம் சார். அதாவது பனையூர் அலுவலகத்துக்கு வரலாம், நிர்வாகிகளை சந்திக்கலாம். அதுக்கு நிர்வாகிகளை சந்திக்க எல்லா நிர்வாகிகளும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்களா நான் வந்து விஜய் நான் பார்க்க போறேன்ட்டு? சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்துக்கு போறாரு. நேத்து வீடியோ கால்ல பேசினாரு. அது கூட பண்ணலையே சார். நியூஸ் வெளியே வருதுங்க. ஏன் வரணும்னு கேக்குறேன். அத கூட பப்ளிசிட்டி பண்ணணும்னு என்ன அவசியம் சார்? இது பப்ளிசிட்டி இல்ல, இது வந்து கட்சி வேலைன்னு நான் சொல்ல வரேன். பணிகள் வேலை நடக்காமையா இவங்க 50 வருஷமா இவங்க 70 வருஷமா உருவாக்கி இந்த கட்டமைப்பை 1.5 வருஷத்துல 3 லட்சம் பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. 3 லட்சம் பேருக்கு போஸ்டிங் போட முடியுமா இன்னைக்கு டேட்டுக்கு? திமுகவில் நினைச்சா அப்படி 1.5 வருஷத்துல முடியாதுங்க. எப்படி சார் முடியாதுங்க? பிராக்டிகலா அப்படி பார்த்தா கூட வந்து எல்லாம் ரிட்டையர் ஆகி போய் கிடக்குறாங்க. சரிங்களா? யாரும் முழு புது தெம்போட தாவேகால வந்து ப்ராப்பரா எலெக்ஷன் வச்சா சார் நீங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தீங்க? அந்த ஒரு குற்றச்சாட்டு தடவையே எலெக்ஷன் வச்சுதான் தேர்ந்தெடுக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அது பொதுக்குழு செயற்குள்ள முடிவு பண்ணிக்கலாம் அந்த விஷயங்கள். ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு சில வழி பண்றதுக்கு சில வழிகள் இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே ரூல் படிதான் நடக்குதான்னு கேட்டா, ஸ்டாலின் வந்து இத்தனை நாளா தலைவரா இருக்காரு இல்லையா? எத்தனை தடவை பொதுக்குழு நடந்து, எத்தனை தடவை தேர்தல் நடந்து அவரை தேர்ந்தெடுத்தீங்க? அது நடத்தும் சார். அவங்களுக்கு விதிகள் இருக்கு. அவங்க விதிகள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த விதி என்னென்ன கட்டமைப்பு வேணும்ன்றது அவங்கவுங்க முடிவு பண்ணுது. அது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்குது. அது எலெக்ஷன் கமிஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை அக்கௌண்ட் சப்மிட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் ஃபார்மாலிட்டிஸ் நடந்திருக்கு, இங்க பொதுக்குழு நடந்திருக்கு, செயற்குழு நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. ஓகேங்களா? இங்க மீட்டிங்லாம் நடக்காமலாம் கிடையாது. இங்க இதை மறுபடியும் சொல்றாரு, எத்தனை தடவை வந்திருக்காரு? 2 மாநாடு போட்டா எல்லாம் முடிஞ்சான்னு.
அந்த 2 மாநாட்டுக்கே இங்க ட்ரௌசர் போய் கைண்டி போய் கிடக்குது பல பேருக்கு. ஓகேங்களா? நீங்க அவ்வளவு சிரமப்படுத்துறீங்களே, நான் வேணா 2 மாநாட்டுக்கு மட்டும் வந்து விட்டுட்டாருங்களா? பரந்தூருக்கு போலையா? இங்க இதுக்கு இந்த ஆணவ கொலைக்கு ஒரு விஷயம் சிம்பிளா ஆணவ கொலைக்காக எல்லாருமே இத்தனை நாளா தாவேகாவினர் சொல்லக்கூடிய அரசியல் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போனாரு, திரு விஜய் அவர்கள் இந்த போராட்டத்துல கஸ்டோடியல் டெத் மரணத்துக்கு வந்து போராடினாரு அப்படின்னு சொன்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்லலாம் சார். அதுக்கப்புறம் எங்க சார் வந்தாரு? இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் வந்தாரு நான் சொல்றேன். அது வந்து மக்கள் பணியா இல்லையா, அது மக்களுக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதான் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அவங்க கட்சியோட பொதுக்குழு செயற்குழு கலந்துக்கிறாரா இல்லையா, அங்க தீர்மானங்கள் ஏற்றப்படுதா இல்லையா? ஓகேங்களா? அப்ப அந்த தீர்மானங்கள்லாம் மக்கள் பிரச்சனையா இல்லையா? ஓகேங்களா? பூத் கமிட்டின்னு மாநாடுன்னு ஒன்று நடந்தது கோயம்புத்தூர்ல. ஓகேங்களா? அதுலேயும் வந்து மக்கள் பிரச்சனை பேசினாரா இல்லையா? இல்லைங்களா? இதுக்கு பசங்களுக்கெல்லாம் வந்து விருது வழங்கினார், ஊக்குவிச்சார். அது பசங்களோட கலந்துக்கிறதுனா மக்களை சந்திக்கிறதுன்னு அது பேரும். அங்கேயும் வந்து மொத நாள் அரசியல் பேசினாரா இல்லையா? அது 3 வருஷமா நடந்து தானே இருக்கு. இல்லைங்களா? இந்த பல்வேறு விஷயங்கள் இது எல்லாமே ஒரு வாரத்தில் நடந்துச்சா சார் நான் கேட்குறேன்? இல்லை ஒரு மாசத்துல நடந்துச்சா இல்லை 2 மாசத்துல நடந்துச்சா? நான் என்ன சொல்றேன், டெய்லி உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் வேணுன்றதுக்காக நீங்க இது பிரேக்கிங் நியூஸ் கிடையாது சார். நியூஸ் வேணுன்றதுக்காக அவர் ஏன் இத்தனை தடவை வந்தாரு அப்படின்ற வந்ததுக்கு எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு அப்படின்ற விஷயம். ஒரு மாநாட்டில் நான் 34 நிமிஷம் பேசினதுல கச்சத்தீவை மீட்டு கொடுங்க மோடிஜின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இலங்கையில் இருக்கிற மந்திரிங்க பேசி அதுக்கப்புறம் இலங்கை அதிபரே அந்த கச்சத்தீவுக்கு வந்து கச்சத்தீவை தர முடியாதுன்னு சொல்றாருன்னா அவர் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. கூட இருக்கிறனால அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மறுக்கிறதுக்காக எல்லாருமே பாராட்டுறாங்க சார். திரு விஜய் அவர்கள் கச்சத்தீவு பிரச்சனை எடுத்ததை பாராட்டக்கூடிய விஷயம் தான், இல்லன்னே சொல்லல. அவரு பேசினது இலங்கை வரைக்கும் இம்பாக்ட் இருக்குன்னா இங்க 1008 பிரச்சனை இருக்கு, அதுக்கு எல்லாமே குரல் கொடுத்தா அவ்வளவு இம்பாக்ட் இருக்குமே சார். ஒரு கட்சி நான் சொல்றேன் கேளுங்க, இதை சிம்பிளா சொல்றேன், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் காலை இந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 30 பக்கம் இருக்குது. 30 பக்கத்தில் 10 பக்கம் விளம்பரம், மிச்சம் இருக்குது 20 பக்கம் இருக்குது. 20 பக்கம் நியூஸ் தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்த 20 பக்கத்தையும் இன்னைக்கு காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேச முடியுமா? படிக்கிறதுக்கே காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆகும். உண்மையிலே படித்தா ஆகும். ஓகேங்களா? சும்மா ஹெட்லைன்ஸ் படிக்கிறது கிடையாது. அதை படித்து அதை மக்கள்கிட்ட சொல்லணும்னா, ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி பேசணும்னா பத்துமா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம். அந்தந்த வார்டில், அந்தந்த பகுதியில், அந்தந்த தொகுதியில், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அந்தந்த நிர்வாகிகள் செயல்படுத்துறாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் விஜயண்ணா வரணும்னா அப்ப அந்த கட்சியை பசங்களை அரசியல் படுத்துறாரு. அதை நீங்க வந்து ஒரு பக்கம் அரசியல் படுத்துறது இல்லைன்னு விமர்சனம் பண்றீங்க. அரசியல் படுத்திட்டு இருக்காரு. அவங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கு போய் நின்றுன்னு இருக்காங்க. அது உங்க நியூஸ் மீடியா கவர் பண்ணாம இருக்கலாம், ஆனா நடந்துன்னு தான் இருக்கு. நீங்க அவங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எடுத்து பாருங்க, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. என்ன கலப்பணிகள் பண்றாங்க. அந்த கனப்பலைகள் போக எதுக்கு அவர் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, எந்த நேரத்துல குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, ஏன்னா இந்த நேரத்தில் இது செஞ்சா அதுக்கான ரிப்பல்ஷன் இருக்கும், இம்பாக்ட் இருக்கும்ட்டு ஒரு தலைவருக்கு தெரியுங்க. எல்லா பிரச்சனையுமே புது பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய எந்த பிரச்சனையும் புது பிரச்சனை கிடையாது. எல்லாமே காலகாலமா இருக்கிற பிரச்சனை. 50 வருஷமா 75 வருஷமா இருக்கிற கட்சிகள் எதுவுமே அதில் செய்யாம விட்டு வச்சதை இன்னைக்கு விஜயண்ணா வந்து ஒரு நாள்ல ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களுக்கு மூவ்மெண்ட் நடக்குது. அது எல்லாத்துக்குமே சொல்லணும்னா அதுக்கான நேரம் வரும்போது சொல்லுவாருன்றோம், அதுக்காக காத்திருங்கன்றோம். ஓகே சார், நீங்க சொன்னீங்க திரு விஜய் அவர்கள் வந்து எல்லாருக்கும் குரல் கொடுக்குறாரு, தேவையான நேரத்தில் வருவாருன்னு சொல்றீங்க. ஓகே சார், ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்கும் சரி, ஒரு மாநாட்டை நடத்துறதுக்கும் சரி, இல்லை ஒரு சாதாரண கூட்டம் போடுறதுக்கும் சரி, கட்சியோட பொதுச் செயலாளர் தான் எல்லா இடத்துக்கும் நவுறாரு, எங்க போனாலும் வர்றாரு. அதாவது நீங்க சொல்றது மாவட்டத்தில் இருக்கிற ஒரு போராட்டத்துக்கு போய் பொதுச் செயலர் பர்மிஷன் வாங்குறாரா? மாவட்டத்தில் நடக்கிற போராட்டத்துக்கோ இல்லைன்னா வந்து ஒரு மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் மாவட்டத்துக்கு பொதுக்கூட்டம் நடக்குதுங்க, இங்கேயே நடந்துதான் இருக்கு. ஓகேங்களா? நீங்க சோசியல் மீடியால இருந்தீங்கன்னா தெரியும். பொதுக்கூட்டம் நடந்து அதுக்கெல்லாம் போய் பொதுச் செயலர் பெர்மிஷன் வாங்குறாரா? சரி சார், இந்த மாவட்ட செயலாளர் போனாரு ஏதாவது நியூஸ் உங்களால காட்டுங்க சொல்லுங்க. இல்ல சார், நீங்க தான் காட்டுங்க சார். இந்த மாவட்ட செயலாளர் தாவேகா மாவட்ட செயலாளர் எஸ்பியை போய் சந்தித்தார், மாவட்ட ஆட்சியரை போய் சந்தித்தார். பொதுக்கூட்டம் நடக்குதுல எப்படி பெர்மிஷன் வாங்க நடக்குதா? எல்லாமே பர்மிஷன் நடக்குது. அப்ப அதுக்கெல்லாம் யார் பர்மிஷன் வாங்குறது சார்? அததான் நான் சொல்றேன், கட்சியில் அவர் மட்டும் தான் இருக்காரா? மாவட்ட செயலாளர் என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். மாவட்டம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் பொதுச் செயலர் போய் வாங்கிட்டு இருக்காரா? நீங்க எங்க பாத்தீங்க பொதுச் செயலர் போய் மாவட்டத்துக்கு போய்? அதாவது இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது இல்லையா, அங்கங்க மாவட்டத்தில் இருக்கிறவங்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுறாங்க, அதுக்கெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு இருக்கா. ஏன் சேலத்துல ஒரு கொள்கை விளக்கத்துக்கு ஒரு மாநாடு நடந்தது, ஓகேங்களா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு போய் பொதுச் செயலர் வாங்கினாரா? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பொதுச் செயலர் பண்ணா விஜயண்ணா வர விஷயத்துக்கு பொதுச் செயலர் போவாருங்க. அது அவரோட வேலை, அவர் செய்யறாரு, அவர் தலையால கடமையை அவர் எடுத்து செய்யறாரு, அவர் எல்லாத்தையும் கிட்ட இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா? நீங்க வந்து மாவட்டத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து போகாதவர் இதுக்கு ஏன் வரன்னா விஜயண்ணா விஷயத்துக்கு வருவார். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட திருபுசி ஆனது மூக்கு நுழைக்கிறார் குற்றச்சாட்டு இருக்கு சார். வந்தாரு
என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு உச்சநீதிமன்றம்? சென்னையில நடக்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள் வழங்குறது நிறைய இந்த நிவாரணப் விஷயம்லாம் பொருட்கள் வழங்குறது. சமூக வலைதளத்துல அந்த நிறைய குற்றச்சாட்டு வருது சார். அந்த மாவட்டத்துல இருக்கிற ஈவெண்ட் ஏதோ ஆக்டிவேட் பண்ணி ஏதோ பண்ணின்னு இருக்காங்க. அங்க போறாரு, அந்த வழியா போறாரு, போய் கொடுக்குறாரு. இல்லன்னு தப்பு இருக்கு? போய் கொடுக்க கூடாது அதுக்காக? அப்படிக்கா போனாலும் கண்டுக்காம தலையை திருப்பின்னு போயிடணுமா? போறாரு, அங்க கொடுக்குறாங்க, அண்ணா கொடுங்கன்னு சொல்றாங்க, கொடுக்குறாங்க. இது கூட உங்ககிட்ட வந்து தேவராஜ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஏங்க தேவராஜ் கொடுக்கலாமா தேவராஜ்னு? சார் சமூக வலைதளத்துல இதை சொல்றாங்க சார், நான் அதை கேள்வியா முன்வைக்கிறேன். சரி, அப்ப அவங்க கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணுமா? அவர் நிவாரண பொருள் கொடுக்கலாமா வேணாமான்னு பர்மிஷன் வாங்கணுமா? யார்கிட்ட வாங்கணும்ன்றீங்க? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, மாவட்ட செயலாளர்கள் ஆக்டிவா இருக்காங்களா இல்லையான்ற அந்த கேள்வி ஆக்டிவா வருது. இல்லாம இப்ப சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க நிவாரணம் எல்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு. அப்ப அதெல்லாம் யார் பண்றது? அப்ப ஆக்டிவா இல்லைன்னு அர்த்தமா? நீங்க தான் சொன்னீங்க கொடுக்குறாங்கன்ட்டு. கொடுக்கல, இப்போ ஆக்டிவா இருக்காங்களான்னு கேக்குறீங்க. நான் என்ன பதில் சொல்லணும்ன்றீங்க? சரி, இது வரைக்கும் இந்த ஒரு மாவட்ட செயலாளர் அங்க போய் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு அப்படின்ற எந்த ஒரு நியூஸும் பெருசா வரல சார். வெளியே காட்ட மாட்டீங்கன்னு சொல்லுங்க, பண்ணலன்னு சொல்லாதீங்க. சோஷியல் மீடியால என்ன போராட்டம் பண்ணாங்க நீங்க சொல்லுங்க சார். சோஷியல் மீடியால போய் பாருங்கன்ற. நான் ஒவ்வொரு 120 மாவட்டத்துக்கும் வந்து லிஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வாரம் கழிச்சு இந்த திருப்பி வைப்போம். அது தனியா நீங்க போடணும். ஃபுல்லா 120 பேர் என்னென்ன பண்ணிருக்காங்க, யார் என்னன்னு அவங்க மாவட்டத்துல பாருங்க. எல்லாரும் ஒரு ஆல்பம் வச்சிருக்காங்க. எவ்வளோ ஆல்பம்? அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க முதல்ல போஸ்டிங்கே வந்தது. போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு தனி லிஸ்ட் இருக்கு. அதை செயற்குழுல பொதுக்குழுல பண்றதா இருந்தது, வெளிப்படுத்துறதா இருந்தது. அவ்வளோ டைம் இல்லாதனால பண்ணல. ஆல்பம் போட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தங்களும், எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்ட்டு. மக்களுக்கு நல பணி பண்ணாமலாம் அவங்க பதவிக்கு வரல சாமி. ஊழல் பண்ணியோ கட்ட பஞ்சாயத்து பண்ணியோ வரல. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வெல்ஃபேரை செஞ்சுதான், மக்களுக்கு அடிப்படையான வெல்ஃபேர் செஞ்சுதான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கவுங்க செயல்பாடை சிறுமப்படுத்தாங்க தயவு செய்து. சார் அவங்க களத்தில் இன்னும் எப்படி ஃபியர்ஸாக வேலை செய்கிறாங்கன்றத பொறுத்து பார்க்கலாம் சார். அவங்களும் நியூஸில் நாளைக்கு வரட்டும், அப்போ தான் சார் ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக பார்ப்போம் சார். தாவேக்கால நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசணும். உங்களுக்கு கருத்து இருக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி.